ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தல அஜித்தோட குட் பேட் அக்லி டீம் கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு சரியான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு 2 முன்னணி நடிகர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை கேட்ட தல அஜித் ஃபன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான இயக்குனரில் ஒருவராக இருக்கார். ஏன்னா வந்து அது வந்து மார்க் ஆண்டனி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக வந்து அவர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து அவர் வந்து செம்மையாக வந்து ஜொலிச்சிருந்தார். இந்நிலையில் வந்து இப்போ வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நம்ம தல அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து அப்டேட்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து வரலை. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் இருக்கிறதுனால வந்து குட் பேட் அக்லி டீம் கிட்ட எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரல. ஸோ நம்மளோட குட் பேட் அக்லி டீம் கிட்ட வந்து இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 2ஆம் கட்ட படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அதில் வந்து நம்ம தல அஜித் வந்து இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து விடாமுயற்சியோட கடைசி கட்ட படப்பிடிப்பில் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து குட் பேட் அக்லி படத்தில் இல்லை. ஸோ இப்போதைக்கு அது முடிச்சுட்டு வந்து அடுத்ததாக குட் பேட் அக்லி வந்து அவர் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட தல அஜித் இல்லாதனால வந்து மற்ற நடிகர்களோட காட்சியெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மளோட படமாக்கிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னில் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி டீம் கிட்ட வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட குட் பேட் அக்லி படத்தில் வந்து 2 முன்னணி நடிகர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு யாரும் இல்லைங்க, நட்டி நட்ராஜன், அதுக்கப்புறம் வந்து சுனில் தான். நட்டி நட்ராஜன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மகாராஜா அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ரொம்பவே முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய திரைப்படத்தில் நடித்து நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி சுனில் வந்து ஜெயிலர் படத்தின் மூலமாக எல்லாருக்குமே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தார். லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் வந்து நம்ம சுனில் வந்து நடித்தது வந்து குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேருமே வந்து குட் பேட் அக்லி டீமில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றது அஃபிஷியலான ஒரு நியூஸாக வந்திருக்கு.